Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக அதிமுக பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி என்பவர் தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க கோரி மனு அளித்தார். விசாரணையை உயர்நீதிமன்ற பெண் நீதிபதி கண்காணிக்க வேண்டும் என்றும், சென்னை மாநகர காவல்துறை விசாரணையில் குறைபாடு இருப்பதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரியும் மனுவில் தெரிவித்துள்ளார். இதனை ஏற்ற நீதிபதிகள் இன்று மதியம் 2:15 மணிக்கு கோட்டூர்புரம் காவல் ஆய்வாளர் உரிய விளக்கம் தர வேண்டும் என்றும், இது தொடர்பாக உள்துறை செயலாளர், டிஜிபி, காவல்துறை ஆணையர், அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோர் விளக்கம் அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அவலத்திற்கு தமிழ்நாடு காவல்துறையே காரணம் என கூறி தேசிய மகளிர் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி வருகிறது. இதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது. விசாரணைக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தகுந்த மருத்துவ உதவி செய்ய வேண்டும், அவர் இயல்பு நிலைக்கு திரும்ப தேவையானவற்றை வழங்க வேண்டும் என மகளிர் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் மாணவியின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் விதமாக முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்ட காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு உத்தரவிட்டுள்ள மகளிர் ஆணையம், ஞானசேகரன் சரித்திர பதிவேடு குற்றவாளி என தெரிந்தும் எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டியது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளது. காவல்துறை அலட்சியம் காரணமாகவே மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள தேசிய மகளிர் ஆணையம் இது தொடர்பாக தனது கண்டனத்தையும் தெரிவித்துள்ளது.